பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்திலிருந்து 35ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு சாபத்திற்கு பதிலாக ஆசீர்வாதம். இயேசுவை நாம் பின்பற்றும்போது நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். அதிலும் குறிப்பாக ஒரு நன்மை என்னவென்றால், சாபத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய தேவனாக இருக்கும்போது அவர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறவராகவே இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்முடைய தேவனாக இருக்கும்போது, அவரை நாம் பின்பற்றும்போது நம்முடைய வாழ்க்கையில் அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு 5 விதமான ஆசீர்வாதங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்றால் ஒரு சமாதானம். ஆண்டவர் நம்மோடு ஒரு சமாதான உடன்படிக்கையை செய்கிறவராக இருக்கிறார். 34ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நான் அவர்களோட சமாதான உடன்படிக்கை செய்து. ஏன் ஆண்டவர் நம்மோடு சமாதான உடன்படிக்கை செய்ய வேண்டும்? ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, நாம் சத்துருக்களாக இருக்கையில் இயேசு நமக்காக மரித்திருக்கிறார். அப்போ நம்ம பாவம் செய்யும்போது நாம் அவருடைய சத்துருக்களாக மாறிவிடுகிறோம், அல்லது அவருக்கு விரோதிகளாக நாம் மாறிவிடுகிறோம். அப்போ ஆண்டவர் நம்மோடு ஒரு உறவு கொள்ள அநேக தடைகள் இருக்கிறது, குறிப்பாக பாவம். அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மோடு ஒரு சமாதான உடன்படிக்கையை செய்கிறார். இப்போ சமாதான உடன்படிக்கை உறவுக்குள்ளாக நாம் இருக்கும்போது ஆண்டவரோடு உள்ள உறவை நம்மால் என்ன பண்ண முடியும்? நிலை நிறுத்த முடியும். இப்போ தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய முதல் விதமான ஆசீர்வாதம் அவரோடு ஒரு சமாதான உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் தான் நாம் அவரோடு ஒரு உறவுக்குள்ளாக இருக்க முடிகிறது. இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்துருக்களுடைய வல்லமைகளை அவர் அழித்து போடுகிறார். அதே வசனத்தினுடைய பின்பகுதி சொல்லுகிறது, துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். அப்போ இந்த ஜனங்களுக்கு இந்த இடத்துல அவங்க சமாதானமாக நித்திரை பண்ணுவதற்கு அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், துஷ்ட மிருகங்கள் எல்லாவற்றையும் அவர் அழித்து அவர்களுடைய சூழலை ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான சூழலாக ஆண்டவர் மாற்றுகிறார். துஷ்ட மிருகங்கள் என்று சொல்லும்போது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய அந்தகார சத்துருக்களுடைய வல்லமை. ஆனால் இயேசுவோடு நம்ம ஒரு உடன்படிக்கையின் உறவில் இருக்கும்போது இந்த துஷ்ட மிருகங்களுடைய கிரியைகளை ஆண்டவர் அழித்து போடுகிறார், அல்லது நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய சத்துருக்களுடைய வல்லமைகளை ஆண்டவர் அழித்து போடுகிறார். ஒருவேளை நம்ம சத்துருக்களுடைய வல்லமையினால் போராடி கொண்டு இருந்தாலும் கூட ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவில் நாம் நிலைத்திருக்கும் போது ஆண்டவர் அதில் நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஒரு நன்மை என்னவென்றால், ஏற்ற காலம் என்று சொல்லி ஒரு காலத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிறார். எல்லா நாளுமே ஆண்டவர் நமக்கு உருவாக்கி கொடுத்த எல்லா நாளுமே ஆசீர்வாதமான நாட்கள் தான். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் நம்ம மகிழ்ந்து களி கூற கடவோம் என்று சொல்லி. ஆனாலும் வேதத்தை நாம் படிக்கும்போது ஒரு சில காலகட்டங்கள் அது சகாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்றி கொடுக்கிறார். இதைத்தான் நாம் ஏற்ற காலம் என்று சொல்லுகிறோம். புதிய ஏற்பாட்டில் நம்ம படிக்கும்போது கூட, சோர்ந்து போகாமல் நன்மை செய்யுங்கள், ஏற்ற காலத்தில் நீங்கள் அறுப்பீர்கள் என்று சொல்லி. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஏற்ற காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த நாட்களில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வெளியரங்கமாக பெரிய அளவில் நம்மால் பார்க்க முடியும். 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் அவர்களையும்
என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்திலே மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நன்மைகளை செய்து சோர்ந்து போயிருக்கலாம். நான் செய்த நன்மைக்கெல்லாம் அல்லது நான் படக்கூடிய பிரயாசங்களுக்கெல்லாம் என்றைக்கு ஒரு வெளியரங்கமான பலனை நான் பார்க்க போகிறேன் என்று சொல்லி, ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற காலம் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலத்தில் நம்ம எதிர்பாராத அளவுக்கு ஆண்டவர் பெரிய அறுவடையை நம்முடைய வாழ்க்கையில் தருவார். அதை தான் ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன், ஆசீர்வாதமான மழை பெய்யும். ஒருவேளை நீங்கள் கூட சோர்ந்து போய் காணப்படுவீர்கள் என்றால் இந்த வசனத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதமான மழையை கண்டிப்பாக பார்க்க முடியும். அடுத்ததாக ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால், இந்த சாபங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி விடுகிறார். 27ஆம் வசனம், வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும், பூமி தன் பலனை கொடுக்கும். பூமி தன் பலனை கொடுக்கும். ஆண்டவர் ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு சாபம் வருகிறது. அந்த சாபத்தை ஆதாமுக்கு ஆண்டவர் சொல்லும்போது, நீ பூமியில் வேலை செய்வாய், விதைப்பாய், ஆனால் அது என்ன பண்ணாது, சரியான பலனை தராது. உன்னுடைய வேர்வையின் நிமித்தமாக நீ வேலை செய்வாய், ஆனாலும் அது உனக்கு முட்களைத்தான் கொடுக்கும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த இடத்துல. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக அல்லது ஆண்டவர் அவருடைய உடன்படிக்கைக்குள்ளாக நம்மை கொண்டு வரும்போது என்ன நடக்கிறது? பூமி தன் பலனை கொடுக்கும். பூமி தன்னுடைய பலனை கொடுக்க வேண்டும் என்றால் அது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினால மட்டும்தான் முடியும். அதனால நம்ம என்றைக்குமே நம்ம கடினமாக உழைக்க வேண்டும், தேவனை நம்பி நாம் உழைக்க வேண்டும். ஆனாலும் கூட பூமி தன்னுடைய பலனை தர வேண்டும் என்றால் நம்ம ஆண்டவரை விசுவாசிக்கும் போதுதான், அல்லது ஆண்டவர் சாபத்தை மாற்றி இயேசுவின் மூலமாக ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்போது தான் பூமி தன் பலனை கொடுக்கும். அப்போ நாம் செய்யக்கூடிய வேலையை காட்டிலும் ஆண்டவரோடு இருக்கக்கூடிய உறவில் நிலைத்திருப்பது மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. ஐந்தாவதாக ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் என்னவென்றால் ஒரு விடுதலையான வாழ்க்கை. கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தில் கூட நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மை விடுதலையின் வாழ்க்கையை வாழ்வதற்காக அழைத்திருக்கிறார். இந்த வசனத்தில் கூட நாம் வாசிக்கும் போது 27ஆம் வசனம், நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை விடுதலையாக்கும் போது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், நம்மை சுற்றி வைத்திருக்கக்கூடிய அல்லது நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சங்கிலிகளை, கயிறுகளை எல்லாம் ஆண்டவர் உடைத்து போட்டு நம்மை விடுதலையாக்குகிறார். ஆண்டவர் நம்மை விடுதலையாக்கும் போது தான் அது ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கையாக மாறுகிறது. அப்படி இல்லை என்றால் ஏதோ ஒரு காரியத்தில் நாம் சிக்கி கொண்டு ஒரு விடுதலை இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ முடியும். அப்போ கர்த்தர் நமக்கு தேவனாக இருக்கும்போது, தேவனை நாம் பின்பற்றும் போது அவர் நமக்கு ஒரு சமாதான உடன்படிக்கையை தருகிறார். அந்தகார வல்லமைகளின் மேலே ஒரு விடுதலையை தருகிறார். ஏற்ற காலத்தில் ஆசீர்வாதமான மழையை தருகிறார். பூமி தன்னுடைய பலனை கொடுக்க செய்கிறார். நுகத்தடிகளை அறுத்து போடுகிறார். அதனால ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லும்போது அது ஏதோ பார்ப்பதற்கு ஒரே விதமாக தான் இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. வேதத்தை முழுவதுமாக நம்ம படிக்கும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் பல வகைகளில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்று பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த 5 விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்று இன்றைக்கு நாம் தியானிச்சிருக்கிறோம். அதனால் கர்த்தரை பின்பற்றும் போது அவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அதன் மூலமாக அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தலாமா? இப்படிப்பட்ட தேவனை பின்பற்றுவதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக. அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய தேவனாக இருக்கும்போது நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர் தகப்பனே. எங்களோடு சமாதான உடன்படிக்கை பண்ணியிருக்கிறீர். உமக்கு சத்துருக்களாக ஒரு நாளில் நாங்கள் இருந்தோம். ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக எங்களை
உமோடு இணைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த பூமியில் நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளை கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறீர். எங்களுடைய வேலைகள் எல்லாவற்றிலும் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் ஒரு பலனை வைத்திருக்கிறீர். ஒரு விடுதலையுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இப்படிப்பட்ட பல வகையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி. உம்மை மாத்திரமே நாங்கள் சார்ந்து விசுவாசத்தோடு உம்மை நாங்கள் பின்பற்ற ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.